பார்த்துட்டு தான் இருந்தோம். எங்களுக்கான வேலைக்கான டிஸ்டர்பன்ஸ் ஆயிடுச்சு. தேங்க்யூ. உங்ககிட்ட வந்தோம். என்ன பண்ணிட்டு அண்ணன் இருந்தாரு. என்ன நடந்ததுன்னு தெரியல. என்ன வருத்தம்னா இத காலையிலே பண்ணிருக்கேன். ரொம்ப ஹார்ட் வொர்க் போட்டுருந்தேன். அதுதான் எனக்கு ஒரே ஒரு வருத்தம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் யார் என்ன பண்ணாங்க? நாங்க க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். நீ வரும்போது பாத்தியா எல்லாமே. நாங்க கிச்சன் டீமை கொஞ்சம் க்ளீனா வச்சுக்கணும். நீ உள்ள வரும்போது நான் என்ன சொன்னேன்? வரக்கூடாதுன்னு சொன்னேன். வந்து மேல ஏறி உக்காந்துருக்கா. அங்கதான் மாவு உருட்டுறோம். மாவு உருட்டுற இடத்துல அவ ஏறி உக்காந்துட்டு நான் இங்கதான் உட்காருவேன், நீங்களாம் வரக்கூடாது, நான் இங்கதான் உட்காருவேன், எனக்கு சொல்றதுக்கு யாருக்கும் ரைட்ஸ் இல்ல, யாருக்கும் ரூல்ஸ் இல்ல. அவங்கள இன்ஸ்பெக்ட் பண்ணி நீங்க 7 பேருமே உட்கார்ந்து நாங்க உட்கார மாட்டோம். நான் ஒரு பாயிண்ட் வச்சிட்டா உங்க யாரும் உட்காரீங்க, ஹவுஸ்மேட்ஸ் மாதிரி யாரும் அப்படி உட்காரல. நாங்க உட்கார்ந்திருக்கோம். இந்த இது மேல உட்கார்ந்து சொல்றியா? ஆனா இப்போ அதுமே உட்கார வேண்டாம் சொல்லிட்டு நாங்க டிசைட் பண்ணி யாரையும் சாப்பிடுற இடத்துல வேண்டாம் நாங்களே டிசைட் பண்ணி ஈ வருதுன்னு சொல்லிட்டு அங்க போய் பாருங்க. எல்லாத்தையும் நீங்க போய் எவ்வளவு நீட்டா எப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கோம் தொடச்சு வச்சிருக்கோம். இது ஒன்னு உடைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்களா? இப்ப அதுக்கு நான் சத்தியமா அது நான் இடிக்கிறப்ப உடைஞ்சது. தொட்டோட இது இஞ்சி பூண்டு எடுக்கிறதுக்கு வெளியே வந்துருச்சு. இப்ப நான் இருந்தா அதுதான் கேக்குறேன். இப்ப அது நான் மட்டும் அது நானே உடைச்சதால எனக்கு தெரியாது. ஒரு குத்து குத்தி இஞ்சி கிடையாது. இஞ்சி அப்படியே தலைவட்ட கூப்பிட்டு அதுக்குள்ள கீழே வந்து பாருங்க. கீழே வந்துச்சா? இல்ல பாதியா பாருங்க இருக்குனே. அது சும்மா இப்படி தட்டு. இப்போ நீங்க எல்லாரும் எந்த மாதிரி பேசுறீங்க? இங்க பாருங்க. இப்ப இவர் உடைச்சு இவரே உடைச்சிருந்தா கூட என்னால கேள்வி, இப்ப நான் வெளியில இருந்து ஒரு பர்சனா என்னால அவரை கேள்வி கேட்க முடியாது. ஏன்னா அவர் என்ன சொல்றாங்க, கிச்சனுக்கு யாரோ வராங்க, அவரே உடைச்சிருக்கணும். ஃபர்ஸ்ட் தட்டிலே உடைச்சிருக்கலாம். இப்ப அவரு குடும்பத்துல அது கூட தெரியலாம். ஆனா இப்ப ஒரு கொஸ்டின் டவுட் வருது இல்ல, நான் பண்ணல, நான் இப்படி வச்சவன தொட்டவன உடைஞ்சிருச்சு, அந்த இடத்துக்கு ஏன் போகணும்ன்றதுதான் என்னோட கொஸ்டின். புரியுதா? அந்த இடத்துக்கு போக வேண்டியது வேலை வாங்கலாம். எல்லாருக்குமே பொதுவான ஒரு இடம் தானே. நான் வந்து உட்கார்ல எழுந்துட்டேன். இந்த இடத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்றது என்னால ஏத்துக்கொள்ள முடியாது. நான் சூப்பர் டீலக்ஸாவும் இருந்துட்டு நான் இந்த ஏரியாக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு நீங்க எப்படிமா சொல்ல முடியும்? என்ன வேணா பண்ணுங்க. நான் வந்து சத்தியமா இத வந்து ஒரு இவங்க உடனே வந்து நான் நடிக்கிறேன் கண்டென்ட் அப்படின்லாம் நீங்க நினைப்பீங்க. இது என்னுடைய அறிவுக்கு எட்டுன ஒரு கேள்வி. இந்த கேள்விக்கு நீங்க எனக்கு கரெக்டான ரீசன் சொல்லுங்க. நான் சொல்லிட்டேன். அவ்வளவுதான். எதுக்கு நான் ரிப்பீட் பண்ண ஸ்டேடிங்? அதுதான் நானும் அப்ப அததான் சொல்றேன். இது நீங்க சும்மா டிராக் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சத்தியமா யூஸ்லெஸ்ஸான கான்வர்சேஷனா தோணுது. ஏன் டிராக் நீங்க அப்ப நீங்க வந்து ஒரு இப்படி கூட யோசிக்கலாம் இல்லையா? ஆல்ரெடி நிறைய இடங்கள் ரெஸ்ட்ரிக்டடா இருக்கு. அப்போ கிச்சன் ஏரியாக்குள்ளேயுமே வரக்கூடாது அப்படின்னா இங்க வெசல் வாஷிங்ல யார் இருக்கா? அந்த வெசல் வாஷிங் கிச்சன் எங்க இருக்கு? அதான் இரு. அப்போ இரு. நீ ஐ அம் ஜஸ்ட் ட்ரைங் டு சே வெசல் வாஷிங்ல யார் இருக்கா? கெமி அடுத்தது அப்சரா அப்புறம் இன்னொரு ஆளு இல்ல 2 பேர் தான். கெமி அப்சரா. ஃபுட்ல யார் இருக்கா? சபரி அண்ணன், எஃப்ஜே, கலையரசன். இந்த 5 பேர். இப்போ இந்த 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 5 பேருக்கு மட்டும்தான் இந்த இடம் அப்படின்னு சொல்றது எனக்கு வந்து I disagree with that point. It's as simple as என்ன பண்ணாலும் நீங்க அவங்களோட தனியா பேசிட்டு அவங்க டீம்ல பார்வதி ஒண்ணு பண்ணாங்கன்னு உங்களை உட்கார வச்சு பேசணும்ல, அதே மாதிரிதான் அவங்க பிபி ஹவுஸ்ல ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்க, நம்ம எல்லாத்தையும் உட்கார வச்சு கன்ஃபரன்ட் பண்ணோமா, அதே மாதிரி அவங்க சூப்பர் டீலக்ஸ்ல ஒருத்தவங்க தப்பு பண்றாங்க, நாங்க எல்லாரும் அந்த பவரை வச்சு தான் பண்ணிட்டு இருக்காங்க. பார்வதி இங்க இருக்கும்போது அவங்க தான் உங்களுக்கு பண்ணாங்க, இப்போ உங்களுக்கு வந்து அதே தான் எங்களுக்கு பண்றாங்க. அதே மாதிரி நீங்க நாங்க வந்து இங்க பாரு அவங்க பண்ணது கூட வேற, அவங்க அவங்க பண்ண முடியாது போயிட்டாங்க. இப்போ நாங்க எல்லாருக்கும் சேர்த்து தான் கேக்குறோம். இப்போ உங்களுக்கு எங்களுக்கு இது நடந்ததே தெரியாது. டைம் கொடுங்க. நோ ப்ராப்ளம். டைம் நிஜமா டேக் யூ டைம். நிஜமா அதெல்லாம் தப்பு சொல்ல டேக் நாங்க சொல்றோம் அவ்வளவுதான். சொல்ற சபரி என்ன டாஸ்கா சொல்ற ஒழுங்குமுறை தான். இது டாஸ்க் இல்ல, நான் என்ன பண்ணங்கிறதுக்காக இந்த டாஸ்க் நான் வேலை குடுக்குறேன் உனக்கு, நீ செய்யணும். வா வேலை பண்ணங்க இந்த பிரஷர் கொடு. நான் உனக்கு வேலை குடுக்குறேன், இதுதான் வேலை. அது மட்டும் இல்லாம நான் ஸ்ட்ரைக்ல இருக்கோம். வாடா போலாம் ஸ்ட்ரைக். ஸ்ட்ரைக்குக்கு போலாம்டா. நானே சொல்றேன் மாமா. தள்ளு மாமா. இரு மாமா. We have to discuss and முதல்ல பாருவ கூப்பிடுங்க. அதான் வா. ரெடியா மாமா? ரெடியா. 1 2 3
ஒரே டைம்ல ரெண்டு பாடி போட்டீங்கடா டேய். இந்த சைடு வருவாங்க. இனிமே கிச்சனுக்குள்ள வந்து இந்த மாதிரி உட்கார நாங்க தூக்க சொன்னா தூக்கணும். காலையில இருந்து 3 வாட்டி சொல்லியாச்சு. திரும்பி வந்து உட்கார்ந்துட்டு பாடிக்கிட்டு அது என்னென்னவோ பண்றாங்க. வீட்டுல ஒரு வேலை ஒழுங்கா பண்ண முடியல. நீங்க எல்லாரும் சேர்ந்து தானே ஒத்துக்கிட்டீங்க. கிளாஸ் வந்து குடிச்சிட்டீங்க, சாப்பிட்டீங்க பிளேட்னா ஜெனரலா தண்ணி ஊத்திட்டு வச்சிருங்கன்னு சொன்னல. அதுவும் முடியாதுன்னு இங்க பாரு. அதுவும் முடியாது. கிச்சன் நீ தானே இன்சார்ஜ். கேட்டிருக்காங்க. ஒரு நிமிஷம் கேட்டிட்டு இருக்காங்க. சொல்லுங்க FJ. சொல்லுங்க. கிளாஸ் ஜெனரலா தண்ணி போட்டு அலசி சொன்னலனே இவன் உட்கார்ந்திருக்கவள கூப்பிட்டு வந்து இப்போ எனக்கு அப்படியே கழுவி கொடுன்னு டீயோட எடுத்து வந்து வைக்கறாங்க. அங்க எதுக்கு அழுதுட்டீங்க? நான் பார்த்தது அது ஏன் இஷ்டம். புரியுது. அப்ப கண்ணல இருந்து கண்ணீர் வரதுக்கு உங்களுக்கு தெரியுது நீங்க பண்றது தப்புன்னா அப்ப திருத்திக்கிறது என்ன தப்பு? எக்ஸ்கியூஸ் மீ, நான் பண்றது இவ என்னத்த பேசுறா? என்ன இது எனக்கு புரியல. சத்தியமா எனக்கு புரியல. சரி, அப்ப இந்த பாயிண்ட்க்கு வாங்க. நான் இப்ப அழுது வந்து எதனால நான் வந்து இது பண்றது தப்புன்னு நான் உணர்ந்ததனால. சரி விடுங்க, அழுகிறத விடுங்க. சரி அழுங்க. இல்ல நீங்க தான சொன்னீங்க. இப்ப டாபிக் மாத்துறீங்க. இல்ல நீங்க தான அந்த பாயிண்ட்க்குள்ள போனீங்க. இல்ல துஷார், நீங்க தான பாயிண்ட்க்குள்ள போனீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? அப்ப ஏன் அழுதீங்க? அப்ப நீங்க அப்ப ஒரு பொண்ணு வந்து இல்ல ஒரு பொண்ணு வந்து கண்ணீர் விட்டுட்டா நீங்க சொன்னது எல்லாத்தையுமே அந்த பொண்ணு ஏத்துக்கிட்டு தான் வந்து அழுகுறான்னு நீங்க நினைச்சீங்களா? அது உங்களுடைய கருத்து. அத நான் வந்து அது நீங்க அப்படி நினைச்சுக்கிறீங்க. நான் அதுக்காக இல்ல, அதுல மாற்று கருத்தா கூட இருக்கலாம். நாங்க வந்து எதுக்காக வந்து அழுதேன்றத நீங்க கேட்டீங்களா? இல்ல இல்ல. அப்ப நான் கண்ணீர் விட்டாலே நீங்க சொன்னது எல்லாமே வந்து கரெக்ட் அப்படிங்கறத நான் ஒத்துக்கிட்டு அழுதேன்னு நீங்க நினைச்சீங்களா? கேக்குறேன். சரி ஓகே, அப்படி இல்லாம கூட இருக்கலாம். சரி ஓகே, அது ஆனா நீங்க தான அந்த அசம்ப்ஷன் உங்களுடைய அசம்ப்ஷனுக்குலாம் என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. சரி, அசம்ப்ஷனாவே எடுத்துட்டு போட்டு அவ்வளவு நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்றோம். இவ்வளவு பேர் சொல்றாங்க, நீங்க உங்களுக்கு தெரியுது நீங்க ஒரு விஷயம் தப்பா பண்ணீங்க, திருத்திக்கல என்னக்கா பிரச்சனை? அம்மா நான் இங்க என்ன தப்பு பண்ணேன்னு நீ சொல்லு. பாருங்க, நான் உங்கள்ட்ட ரொம்ப பொறுமையா பேசுறேன். அம்மா நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லு. ஒரு நபர் போன பாயிண்ட்க்கே சுத்தி சுத்தி அம்மா நீ மட்டும் வந்து இப்ப நான் எதனால அழுதேன், அப்ப நீங்க பண்றது தப்புன்றது உங்களுக்கு புரிஞ்சுதானே அழுதேன்னு சொல்றான்டா இவன். நான் அங்க என்ன பேசிட்டு இருந்தேன்றது இவருக்கு தெரியுமா? நான் அழுது அப்போ ஒரு பெண் வந்து அழுதாலே இவங்க எல்லாம் சொன்னது எல்லாரும் வந்து ஒர்க் பண்ண சொல்லலாம். இவங்க இப்படி பண்ணா யாரு என்ன பண்ணுவா? நீங்களே சொல்லுங்க. இல்ல நீங்க செல்லம் ஆரம்பிக்காதீங்க. என்ன பண்ணிட்டு யாருமே எந்த டீலக்ஸ் பாத்ரூம் கிளீனிங் எங்கேயுமே போக மாட்டாங்க. ஃபுல் வீடு இப்படி ஆயிட்டு இருக்கு. நீங்க எல்லாத்துக்குமே காரணம் இப்ப வந்து நான் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க தான் என்ன புரியுதுல? நான் கேட்டது ரூல் புக்ல எல்லாமே இருக்காதுங்க. வினோத் என்ன சொன்னாரு? சபரி இத சொல்றாரு. வினோத் நம்ம தான் போறோம். அதே ஃபோர்ஸோட க்ளீன் பண்ணல இது நடக்குது. யார் பாத்துக்கணும்? நம்ம பாத்துக்கணும். போய் புரிய வைங்க. வாங்கனே போலாம். சப்போர்ட் பண்றியா அவளுக்கு? அப்ப யாருக்கு சப்போர்ட்? அவங்க எப்ப பேசறால இப்படி தூக்கி மூஞ்சி தூக்கி நீங்க அவங்க நீ ஒரு நிமிஷம் உட்கார்ந்து ஐயே நீ என்ன கோபப்படுற? அம்மா இப்படி வர கூடாதுன்னு சொல்ற. இந்த இடத்துல யாரு மேஜரா இருக்கா? சபரி, எஃப்ஜே, எமி, அப்புறமேட்டு சபரி வர மாட்டாங்களா? ஸ்ட்ரைக் பண்ணாங்களா? நோ டின்னரா? நதிங். சரி என்ன வராம நீ எங்க வேணா பண்ணுங்க, வேணா பண்ணு. உன்னை யாரு எதுவும் இல்லம்மா. இப்போ என்ன பண்ணலாம்? இப்ப சாப்பாடு செய்ய மாட்டாங்கம்மா. செய்ய மாட்டாங்களா? ஹவுஸ் கிளீனிங் பண்ண மாட்டாங்களா? ரூம் கிளீன் எக்ஸ்கியூஸ் மீ. சரி ஐம் சாரி. நீங்க எல்லாரும் சொல்றதுனால வந்து நீங்க சரின்னு கிடையாது. நீங்க சொல்றது எல்லாத்தையுமே நான் ஏத்துக்காதனால நான் தவறும் கிடையாது. ஓகேவா? திஷா ஏன் மூளைக்கு பட்டதுதான் நான் சொல்றேன். இப்ப எல்லாரும் சேர்ந்து வந்து நீங்க இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தான் சொல்லுவீங்க. யாரு காரணம் இங்க தான் உட்கார போறீங்களா? இல்ல இல்ல நான் உட்கார்ல. நான் இருந்தேன். என்னுடைய ஒரே ஒரு பாயிண்ட் இது மட்டும் தான். இந்த இடத்துக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றாங்கல்ல, அது என்னால ஏத்துக்கல முடியல. ஏன்னா இது உடைஞ்சு யாரும் வரல இவ்வளவு வரல. அரோரா வெல்ல வர தல நீங்க வெல்ல வந்து பேசுங்க. வரல வெல்ல வந்துங்கறாங்க. பாரு இருங்க பாரு. நான் சுபிக்ஷா சுபிக்ஷாக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. நீ வரல பாரு. வந்து நீங்க வர்க் செக் பண்ணிட்டு போ. நீ உட்கார்றது தப்பு இல்ல. இப்போ அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த இடத்துக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றாங்க. பாரு துஷார் சுபிக்ஷா நீ உட்கார கூடாதுன்னு சொல்றத நான் ஏத்துக்கிறேன். சப்பாத்தி போடுறாங்க. அப்போ அன்னைக்கு ஒரு வெசல் உடைஞ்சது. அப்ப அந்த ஏரியாக்குள்ள போக கூடாதுன்னு சொல்லலாம்ல. இன்னொரு ஒரு வெசல் உடைஞ்சது. அப்ப அந்த ஏரியாக்குள்ள போக கூடாது. சரி ஓகே பாரு நான் சொல்றேன். இது வந்து சமைக்கிறேன். ஓகேவா? நிம்மதியா நாங்க வந்து சமைச்சு கொடுக்கணும். அண்ட் இங்க நாங்க மாவு பசைவோம். இப்போ நீங்க ரெஸ்ட் ரூம் போயிருப்பீங்க, எல்லாரும் போயிருப்பீங்க, உட்கார்றீங்க. அது எங்களுக்கு அதான்டா நான் உட்கார்லடா. இந்த ஏரியாக்குள்ளே வரக்கூடாதுன்றாங்கடா. அதை எப்படி என்னால ஓகே நான் பேசுறேன். பாரு நான் ஒன்னு சொல்றேன். இதெல்லாம் ஓகே ஃபைன் நீங்க பண்ணிட்டீங்க. இப்போ அவங்க க்ளீன் பண்ண மாட்டாங்களா? ஃபுட் சமைக்க மாட்டாங்களா? எந்த ஹவுஸ் ஆல்சோ பண்ண மாட்டாங்க. நீங்க நான் சொல்ல வரல. நீங்க என்ன பண்ண போறீங்க அதை மட்டும் சொல்லுங்க.
எதுவுமே அவங்க பண்ண மாட்டாங்களாம். சோ அவங்க பண்ண வைக்கிறதுக்கு நான் இங்க ஒரு ஆள் இதுக்காக பேசுறேன் இருக்கிற அப்படி வந்து எதுக்கு தூக்கிட்டு இந்த பைக் ஓடி இது மாதிரி மாட்டுறதுக்கு ஸ்ட்ரைட்டா போய் எடுத்துட்டு வா, துணி துடைக்க சொல்லி வெளியே எடுத்துட்டு வா, துடைக்கிறதுக்கு வெந்நீர் வச்சு போனா உங்களை வெந்நீர் வச்சு எடுத்துட்டு வா, அங்க ஏதாவது கொட்டு அந்த இங்க இருக்க ப்ளூ பக்கெட் எடுத்துட்டு போய் வெந்நீர் பிடிச்சிட்டு வந்து வெளியே நீ எப்போ எனக்கு டீ வந்து கேட்குறியோ அது க்ளூ, அதுலேருந்து நீ ஒன் டைம் ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கப்புறம் எல்லாருமே உஷாராக இருக்கும். எப்போ வந்து இது கொண்டு வந்து கொடுக்குறியோ இது கொண்டு வரியோ பக்கெட், அது எந்த பக்கெட் இங்கே இருக்க பக்கெட் தான் எடுத்துட்டு ப்ளூ எடுத்துகிட்டு போயிருக்கணும். அப்போ நான் என்ன கேட்பேன் அப்படின்னா, டே விக்ரம் வேலை செய்யணும் தான் வேலை செய், லக்ஸுரி டீமுக்கு இங்கேருந்து எடுத்துகிட்டு போய் வேலை செய்யாது. இது வந்து பிக் பாஸ் வீட்டோடது. எடுத்துகிட்டு வந்த பக்கம் போயிடுவேன். அப்புறம் இப்போ அவர்கிட்ட கேள செம்மையோன்னு சொன்னாரு. ஒரு ஐடியா கொடுத்தேன். கிச்சன் வாஷிங் தான் நம்ம அழுக்க தண்ணி எடுத்தா இல்ல தண்ணி எடுத்து அந்த இடத்துல ஊத்திடுவோம். நாங்க அப்பவே அந்த ஊத்துனோம். இல்ல அவன் மேல ஊத்திடுங்கங்கறாங்க. அவன் மேலயா? அவன் மேல ஊத்துறது வேணாம். இங்க பாருங்க என் Dress இது பண்ணிட்டாங்க. ஏன் தெரியுமா இப்பவே இங்க உட்கார்ந்துகிட்டு என்ன கார்னர் பண்றாங்க, என்ன கார்னர் டார்கெட் பண்றாங்க. இது ஒரு அனுதாப ஓட்ட மாதிரி ஆயிடுவா. அததான் ட்ரை பண்றாங்க. இப்போ உட்கார்ந்து யோசிச்சு அவங்க பண்றதெல்லாம் இந்த ஒரு வாரத்துக்கு அதை பண்ணுவாங்க. ஏன்னா நாமினேஷன்ல இருக்காங்க, ஓட்டு வாங்கணும். ஐயோ மொத்த வீடும் என் ஒருத்தியை கார்னர் பண்ணுது. இப்ப என்ன சொல்றது, யாருக்கா இருந்தாலும் ஒரு மாதிரி இப்ப இதெல்லாம் பேசிட்டு வந்து இந்த மொத்த வீடும் எனக்கு நேரா இருந்தாலும் எனக்கு நீங்க என் கூட இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படின்ட்டு போயிட்டானா ஒரே வார்த்தை அவங்க பேசலாம் தெரியும். அட்லீஸ்ட் கொஞ்சம் பேராவது கொஞ்சம் பேராவது இது பை பண்ணுவாங்க. கரெக்ட்டா அப்படிலாம் சொல்லாத. நான் வேஸ்ட்ரா இந்த மாதிரி பண்ண முடியாதுடா என்னால. எனக்கு தோணாது. சி நான் ரொம்ப ரெக்வெஸ்டா கேட்டேன், சாப்பிட்றப்ப கொஞ்சம் நிம்மதியா விடுங்க தான். நான் வேற எதுவுமே பெருசா கேட்கல. சாப்பிட்றப்ப மட்டும் இல்ல, ஒரு விளையாடும் போது எந்த இடத்துலயாவது நம்மள நிம்மதியா விடுறாங்களா? அந்த டாஸ்க் பண்றப்ப டேய் மச்சான் என்ன டார்ச்சர். டேய் எனக்கு வந்தோனே ஒரு மாதிரி அதுலயே ஒரு மாதிரி பிசா வாச்சு எனக்கு கூட ஓகே, எனக்கு ஓகே பேரபிள். ஆமா பிரவீனுக்கு டோட்டல் டிசாஸ்டர். ஒரு கொஞ்ச நேரத்துக்கு நிறுத்தவே இல்ல, மாறி மாறி கத்தி கத்தி. பிரவீன்லாம் கொஞ்ச நேரம் வெளில போயிட்டு உங்களுக்கு தெரியாதுல சண்டை நடந்துதான் நீங்க வந்தீங்க. என்னன்னா நாங்க சொல்றோம் வாட்டர்மெலன் ஸ்டார்ட் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தோம், அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்தோம். வேணும்னா நம்மளும் பண்ணிருக்கலாம் இதெல்லாம். ஆனா இங்க அவன் கேட்கவே மாட்டேங்க. அதனால கலைக்கு மரியாதை கொடுங்க. ஐ மீன் கலை எல்லாத்தையும் பேசவே இல்ல. அங்க சிரிக்கிறது இது தப்பு. மேல உட்கார்றது ரொம்ப தப்பு பாரு. இதெல்லாம் அவங்களுக்கு மேல உட்கார்றது நீங்களே சொல்லுங்க. மேல உட்கார்றது பாரு. சீட் எல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்போ சேம் திங் ஹேப்பன்ட் வித் டாய்லெட் ஆல்சோ. டாய்லெட்டுக்குள்ள வந்து டஸ்ட்பின் வச்சா யார் அதுல டிஷ்யூ போடுறாங்கன்றது தெரியாது அப்படிங்கிற காரணத்தால அக்கா கனியக்கா சொன்னாங்க, இல்லை எனக்கு வந்து மெடிக்கல் இஷ்யூஸ் இருக்கு எனக்கு உள்ள. ஓகே அதை ஏற்று நாங்கள் டாய்லெட்டுக்கு உள்ளே ஒரு டஸ்ட்பின் வச்சோமா, வெளியில காமனாகவும் ஒன்று வச்சோமா, ஸோ தட் கேமரா முன்னாடி எல்லாம். இப்போ நம்மளை சுற்றி 1000 கேமரா இருக்கு, கரெக்டுங்களா? 1000 கேமரா பார்த்து சொல்லாத ஒரு விஷயத்தையா இவங்க சொல்றாங்கன்றதுனால இவங்க தான் இதை உடைச்சிருப்பாங்க அப்படிங்கறது வந்து 1000 கேமரா இருந்தாலும் நம்ம போய் பார்த்து ஃபுட்டேஜ் பார்த்து இவங்க தான் உடைச்சாங்கன்னு சொல்ல முடியாது. தனி வேலை எதுக்கு அன்னெசரியான ஜாப் தெரியுமா? ஓகே இப்போ நான் என்ன பண்றது? எனக்கு இவங்க இதத்தான் பண்றாங்க, அதுக்கு நீங்க வந்து எல்லாரும் சப்போர்ட்லாம் பண்ணலாம். சப்போர்ட் கிச்சன் ஏரியாவே ஒரு ஆளு நீங்க இத்தனை பேர் நான் சாப்பிடாம இருக்கிறேன், நீங்க சாப்பாடு எனக்கு வேண்டாம். சாப்பாடு எனக்கு வேண்டாம். வெரி குட். சூப்பர். थैंक यू. இங்க பாருங்க அவங்க பண்றதா இருந்தா இண்டிவிஜுவலா பர்சனலா பண்ணா வெளியில இருந்து பண்ணிட்டு உள்ள போறாங்க. நீங்க சொன்னீங்கல்ல நான் வந்து உங்களுக்கு ரொம்ப மரியாதை பேசுறேன், ரொம்ப மரியாதை பேசுறேன். இவ்வளவு பொறுமை யாருக்கும் இருக்காது. இன்னொன்னு வந்து அவங்க மட்டும் தான் ஸ்லாப்ல உட்கார்ந்தாங்க, வேற யாரும் உட்காரல. இன்னைக்கு அவனால இவனுங்க போடுற சாப்பாடு எனக்கு தேவையே கிடையாது. உடனே நான் ஒரு ஆள்னால தான் வந்து இங்கே சாப்பாடு வந்து கெட்டு போச்சு, நான் ஒரு நாள்னால தான் வந்து இங்கே வந்து எல்லாரும் தர்ணா பண்ணுறாங்க அப்படின்னு பானுங்க. பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்னைய சொல்கிறது. பேசிக்கலி எஃப்ஜேக்கு இவங்களுக்கெல்லாம் நான் அங்கே உட்காந்து அவங்கள வந்து இது பண்ணது பிடிக்கல. அது பிடிக்கலன்னொடனே உடனே எல்லாருமே ஒன்றா சேர்ந்துக்கிட்டு நான் வரக்கூடாது மெயினாக, அதனால யாருமே வரக்கூடாது அப்படின்ட்டானுங்க. இவனுங்க குரூப்பாக சேர்ந்து பண்ணுற அரசியலுக்கு இங்கே இருக்கிற எல்லாருமே அதுக்கு வந்து ஓகேன்னு வேற சொல்கிறானுங்க. அது ஒரு ரெக்வெஸ்டா கால். இப்போ இந்த குப்பை கூட மூடி வைக்கணும். பாரு குப்பை கூட எப்படி இருக்கு பாரு. குப்பை கூட மூடி வைக்கிற விஷயம் இல்ல. எங்களுக்கு ஈஸியா இருக்கும். டக்குனு நாங்க ஊத்துமா போட்டுமா திரும்ப நாங்களே தொடச்சு நாங்களே வெச்சிருவோம்.
இப்போ எல்லாரும் வந்து உள்ள வந்துட்டு போயிருந்தா வருவாங்க ஒன்னு எடுப்பாங்க. இப்போ உப்பு வேணும்னு வச்சுக்கோங்க, உப்பு இங்க இருந்து எடுப்பாங்க, எடுத்து இங்க வைப்பாங்க, இங்க வச்சு உப்பு போடுவாங்க, சக்கரை போடுவாங்க, அப்படியே விட்டு போயிருவாங்க. நாங்க இருக்கோம்னா நாங்க அரேஞ்ச் பண்ணி வைப்போம். நம்மளே பாக்குறோம் கரெக்ட்டா. அவங்களுக்கு இல்ல ஒரு நிமிஷம், அது நாங்க எதுவுமே சொல்லலையே. இப்ப கூட அதான் சொல்றேன், நாங்க வரக்கூடாதுன்னு யாரையுமே சொல்ல. சொல்லுமா ஒரு நிமிஷம் இருடா. இல்ல ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இருங்களா. இல்ல நீங்க எல்லாம் இவ்வளவு பேசுறீங்களே, உங்களுக்கு வந்து மனசாட்சி இல்லன்னு. ஒரு நிமிஷம் இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு தொடச்சு வைக்கிறாங்க, அதனால உட்காருது என்னது. ஒரு நிமிஷம் இல்ல எனக்கு புரியல. இல்ல நான் அப்சர்வ் தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் சொல்லுங்க பேச விடுறீங்களா? எல்லாரும் கத்தாதீங்க, பேசினாலே கத்தாதீங்க. நீங்க பேசும்போது நான் கேட்கல, நீங்க பேசும்போது நான் கேட்கல, நீங்க பேசும்போது நான் பேசுறேன். இல்ல வியானா நீங்க பேசும்போது நான் பேசுறேன், நான் பேசுறேன், நான் கேட்டேன்ல, நான் பேசும்போது பேச விடுங்க. நீங்க சொல்றீங்களே, அதுக்கு மாதிரி நீங்க நினைச்சா அது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்க முடியும். நீங்களே வந்து இந்த மாதிரி பண்ணி நீங்கன்னு சொல்ல, உங்க டீம்ல ஒரு ஆள் இப்படி பண்றாங்க, இவ்வளவு இத்தனோட ஒரு ஏரியா வர வேணாம் சொன்னா அவ்வளவு கஷ்டமா உங்களுக்கு. ஒரு ஐட்டம் ஒரு நிமிஷம் அவங்களுக்கு அகைன்ஸ்டா நாங்க பேசிட்டு இருக்கோம். நாங்க ஏதோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி நீ பேசிட்டு இருக்க. நாங்களே அவங்களுக்கு அகைன்ஸ்டா தான் பேசிட்டு இருக்கோம். அவங்களுக்கு சொன்னா புரியாது, நாங்க சொன்னது புரிஞ்சுமா? அவங்க பாரு அவங்களுக்கு தெரியாது, அது தெரியாது. பட் நீங்க அட்லீஸ்ட் கால் கொடுத்து கேக்குறீங்க, நான் உங்கள்ட்ட பேசுறேன். நான் எனக்கு புரிஞ்சிருச்சு, நாங்க சொல்லிட்டோம். புரியுதா உனக்கு? ஒரு நிமிஷம். இல்ல இல்ல எனக்கு புரியுது, தப்பு புரியுதா? சரி நான் உங்களுக்கு தப்பு சொல்லல. இல்ல நான் ஒரு நிமிஷம் நான் உங்களுக்கு தப்பு சொல்லல. இவங்க இவ்வளவு பேர் சொல்றாங்களே, நான் இல்ல அவங்க என்ன சொல்ல தெரியுமா, என்ன சொல்றாங்க, நீங்க டார்கெட் பண்றதுக்கே வேற பண்றாங்க. நந்தினியாக்கு எக்ஸாம்பிள் எடுத்துட்டாங்க, சரியா? டார்கெட் பண்றதுக்கான அடி பண்ண ஏதோ லூஸ்தனமா இல்ல, சத்தியமா சொல்ல லூஸ்தனமா இல்ல. இதெல்லாம் உங்களுக்கு இல்ல டார்கெட்ன்ற வார்த்தை யூஸ் பண்றாங்க. சொல்லிட்டு போயிரு. இனிமேல் வந்து குப்பை கூட மூடி வச்சாச்சு, இதுல இருந்து வராது. ஓகே மேல ஒரு டிஷ் இந்த மாதிரி போட்டு போவாங்க. அதே மாதிரி இது இன்னொன்னு சொல்றேன், இது வந்து வெறும் கிச்சன் வேஸ்ட்டுக்கும் கிச்சனுக்கு மட்டும்தான். பெட் வைப்ஸ் நிறைய திங்ஸ் எல்லாம் உள்ள கிடக்குது. நெக்ஸ்ட் டைம் அது வேணாம் ப்ளீஸ். இஃப் யூ ஆல் எல்லாரும் வந்துட்டு போயிட்டு தானே இருக்கிறாங்க. நாங்கள் ஏதாவது வந்து வரக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுன்னு எதை சொல்கிறோமா? கிச்சன் ஏரியாக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு எந்த ரைட்ஸ் இருக்குது? பேசிக்கலி அவங்க எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஒன்று பண்ணுறானுங்க. இன்னைக்கு எஃப்ஜேவை வந்து கலாய்ச்சது, இன்னைக்கு எஃப்ஜேவை வந்து இது பண்ணதெல்லாம் அவர் ரொம்ப இதுவாயிட்டாரு. உடனே சேர்ந்து வந்து அரசியல் பண்ணிட்டாரு. அவங்களெல்லாம் வரு, ஆனா கிச்சன்ல வச்சு வரக்காதரா, வேற எதுல வச்சு வரு. அண்ணே